முஸ்லிம்கள் என்று எடுத்துக்கொண்டால் பாகிஸ்தானில் இருந்து எவ்வளவு பேர் வந்தார்கள்? புள்ளி விவரம் இல்லை. ஆப்கானிஸ்தானில் இருந்து எவ்வளவு பேர் சொல்லுங்கள், புள்ளி விவரம் இல்லை. பங்களாதேஷிலிருந்து வந்தவர்கள் எவ்வளவு பேர்? வடகிழக்கு மாகாணம் அல்லாமல் மற்ற மாநிலங்களில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? புள்ளி விவரம் இல்லை. ஆனால் ரோஹிங்கியா முஸ்லிம்கள் மியான்மரில் இருந்து வந்தவர்கள் 40,000 பேர் இங்கே வந்திருப்பதாக, 40,000 50,000 பேர் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறார்கள். அதற்கு அமித்ஷா என்ன கேள்வி எழுப்புகிறார் என்றால், இவர்கள் பங்களாதேஷ் போய்விட்டு இங்கே வருகிறார்கள், ஏன் பங்களாதேஷில் குடியேறவில்லை? அதற்கு UNHCR, அந்த யுனைடெட் ரெஃப்யூஜிக்கான அமைப்பு இருக்கிறது அல்லவா, யுனைடெட் நேஷன்ஸ், அதுவே பதில் சொல்கிறது. கிட்டத்தட்ட 5 லட்சம் பேரை பங்களாதேஷ் உள்வாங்கி இருக்கிறது. 5 லட்சம் பேரை உள்வாங்கி இருக்கிறது. அவங்க சொன்னாங்க, UN சொல்லிச்சு, யுனைடெட் நேஷன் சொல்லி பார்டரை திறந்து விட்டுருக்கிறாங்க 5 லட்சம் பேருக்கு மேல். அதையும் தாண்டி சிலர் இங்கே வந்திருக்கிறார்கள், அவர்கள் 40,000 பேர். இந்த 40,000 பேரையும் உள்வாங்க முடியாது. அப்படின்னா அவங்களுக்கு 40,000 பேருக்கும் டிடென்ஷன் கேம்ப், இந்த 40,000 பேருக்கும் பிறக்க போகிற குழந்தைகளும் நாடற்றவர்கள். இன்றைக்கு ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது தோழர்களை, ஏறத்தாழ 7 கோடி பேர் உலக நாடுகள் முழுவதும் நாடற்றவர்களாக இருக்கிறார்கள். 7 கோடி பேர், 65 அல்லது 70 மில்லியன் மக்கள் நாடற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த நாட்டிலுமே குடியுரிமை இல்லை. அவர்களின் வாழ்நிலையை எண்ணி பார்க்கிற போது நெஞ்சு பதறுகிறது. அதே போன்றதொரு கொடுமையை இந்திய மண்ணிலே நிரந்தரமாக செய்வதற்கு இந்த குடியுரிமை திருத்த சட்டம் வழிவகுக்கும். மனிதாபிமானத்தின் அடிப்படையில் குடியேறியவர்களை அணுகுவதற்கு பதிலாக மதத்தின் அடிப்படையில் குடியேறியவர்களை அணுகுகிற போக்கு. இந்துக்களுக்கு குடியுரிமை தர வேண்டாம் என்று யாராவது எதிர்க்கிறோமா? இந்துக்களில் யாரும் டெரரிஸ்ட் இருக்க வாய்ப்பே இல்லையா? அப்படி என்றால் மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்ற கோட்சே அஹிம்சாவாதியா?